நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிஜிஅட்மின் 4ல் எப்படி போஸ்ட்கிட் சர்வரை கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பிஜிஅட்மினை இன்ஸ்டால் பண்ணுறது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதோட கண்டினியூஷனே இதை பாருங்கள். இப்போ போஸ்ட்கிட்ஸை நான் இதுமாரி இன்ஸ்டால் ஆனவுடனே இந்த ஐகான் கிளிக் பண்ணோடனே என்ன ஆகுதுன்னா, இந்த டாஸ்க் பாரில் இதுமாரி ஒரு போஸ்ட்கிட்ஸோட ஐகான் வரும். அதை கிளிக் பண்ணி நியூ பிஜிஅட்மின் விண்டோவை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக கூட இது மாதிரி ப்ரௌசரில் பிஜிஅட்மின் ஓப்பன் ஆகிடும். இப்படி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் சர்வர்னு டிஃபால்ட்டாக ஒன்று இருக்கும். இப்போ இதுவே எனக்கு வேறு நேமில் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இது ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட்னு ஒன்று இருக்கும். இதில் சர்வர் குரூப்புன்னு இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு லேபிளை க்ரியேட் பண்ணுறது. இப்போ நான் வந்து 2-3 ஆஃபீஸ்க்கு போகிறேன், 2-3 ஆஃபீஸ்லேயும் வேறு சர்வர் இருக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக சர்வர் குரூப் கொடுத்துருக்காங்க. அதாவது 2-3 ப்ராஜெக்டில் வேறு சர்வர் யூஸ் பண்ணுறோன்னா அந்த நேரத்தில் இது யூஸ் ஆகும். இப்போ சர்வர் குரூப்னு கிளிக் பண்ணால் ஒரு நேம் மட்டும் கேட்கும். இதான் ஆஃபீஸ் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது சும்மா நம்ம ரெஃபரன்ஸ்க்காக செட் பண்ணி வைக்கிறது தான். ஆஃபீஸ் 1ன்னு செலக்ட் பண்ணால் ஆஃபீஸ் 1ன்னு ஒரு குரூப் வரும். இந்த குரூப்பில் நம்ம சர்வரை கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த சர்வரில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுலேயே க்ரியேட்டில் சர்வர்னு இருக்கு இல்லையா, இதுதான் ஒரிஜினலாக டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு உள்ளது. இதை சர்வர்னு செலக்ட் பண்ணுறேன். இதில் எப்படி டேப்ஸ் இருக்குது, இதில் பிஜிஅட்மினில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இது மாதிரி டேப்ஸ் தான் க்ரியேட் ஆகும். ஏன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஒரே டிஸ்பிளேயில் காமிக்க முடியாது, அதனால் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. இதில் உள்ள எந்த மெனுவில் போய் பார்த்தீங்கன்னாலும் அப்படி தான் டேப்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இங்கே மேலேயே பார்த்தீங்கன்னா தெரியும், டேஷ்போர்ட், ப்ராப்பர்ட்டி, எஸ்கியூஎல்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுமாரி நிறைய டேப்ஸ் எல்லாத்துலேயுமே வரும். நம்ம இதுதான் மெயின் ப்ராப்பர்ட்டின்னு மட்டும் பார்த்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. எல்லாத்துலேயுமே தனித்தனியாக டேப்ஸ் இருக்குது. நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் யூஸ் பண்ணுவோம், மற்றதெல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்டுருவோம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல தான் சேவ் இருக்கும். ஓகேங்களா. இப்போ நான் ஒரு சர்வரை கனெக்ட் பண்ணுறேன். நான் இங்கே சும்மா லோக்கல் சிஸ்டத்துலேயே போஸ்ட்கிட் சர்வரையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இது நேம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நமக்கு என்ன ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த பேரை கொடுத்து வச்சுக்கலாம், அந்த சர்வரை ரிமெம்பர் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி ஐபி போடுவோம், அந்த ஐபியை நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதுக்கு பதிலாக அந்த ப்ராஜெக்ட் நேம் அது மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்துட்டேன். எந்த குரூப்பில் டிஸ்பிளே ஆகணுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது சும்மா ஒரு டிஸ்பிளே பர்பஸ்க்கு தான். இதெல்லாம் விட்டுருங்க. இது வேணால் கமெண்ட்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இந்த சர்வர் எதுக்கு உள்ளது, அதுக்காக உள்ளது. நம்ம என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். இதுலாம் இதுக்கும் போஸ்ட்கிட்ஸ் டேட்டா பேஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒரிஜினலாக சம்மந்தம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா அடுத்தடுத்த டேபிளில் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஜென்ரல்ங்கிறது பிஜிஅட்மினில் மட்டும்தான் யூஸ் ஆகுது. இந்த கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஹோஸ்ட்டுங்கிறது என்னென்னா ஒரு சர்வரோட ஐபி அட்ரஸாக இருக்கலாம், அல்லாட்டி அந்த சைட்டோட டொமைன் நேமாக இருக்கலாம். நம்ம மோஸ்ட்லி ஐபி அட்ரஸ் தான் இன்டர்னலாக யூஸ் பண்ணுவோம். சில இடத்துல அவுட் சோர்ஸில் வாங்கியிருக்கவங்கெல்லாம் டொமைன் நேமை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ இங்கே லோக்கல் ஹோஸ்ட்டில் போட்டிருக்கிறதுனால லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இதுவே லோக்கல் ஹோஸ்ட் இல்லாமல் ஐபியும் கூட டைப் பண்ணலாம். 127 இருக்கு இல்லையா லோக்கல் ஐபி, அந்த ஐபியும் கனெக்ட் பண்ணலாம். இப்படி கூட டைப் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ஒரே மீனிங் தான். லோக்கல் ஹோஸ்ட்டுங்கிறதும் இந்த 127 ஐபிங்கிறதும் ரெண்டும் ஒரே மீனிங் தான் சொல்லுது. இப்போ போர்ட்டுன்னு கேட்டிருக்காங்க 5432. இது வந்து போஸ்ட்கிட்ஸில் யூனிவர்சலாக டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுற ஐபி அட்ரஸ் போர்ட்டு. இந்த போர்ட்டை நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிக்கலாம். எந்த போர்ட்டு நமக்கு சர்வரில் ஃப்ரீயாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாரி போஸ்ட்கிட்ஸ் டேட்டா பேஸில் தான் மாற்றிக்கலாம். பிஜிஅட்மின்லேருந்து எந்த சேஞ்சஸும் அதை பண்ண முடியாது.
இது வந்து போஸ்ட்கிரெஸ் கான்ஃபிகரேஷன் ஃபைலில் போய் தான் மாற்ற முடியும். அப்படி போர்ட்டை மாற்றினா டேட்டாபேஸை ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வரும். ரீஸ்டார்ட் பண்ணால் இந்த போர்ட்டு மாறிடும். அதுக்கப்புறம் கண்டினியூவாக அந்த போர்ட்லேயே தான் இது ரன் ஆகும். இப்போதைக்கு 5432ன்னு காமிக்குது. எனக்கு வந்து எந்த போர்ட்டில் ரன் ஆகுதுன்னு தெரியல, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப நம்ம டேரெக்டாக போஸ்ட்கிரெஸ் இன்ஸ்டால் ஆகிருக்க இடத்துக்கு போகலாம். நம்மள்ட்ட லோக்கல்லே இருக்கிறதுனால போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் லோக்கல் ஹோஸ்ட்டில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் போஸ்ட்கிரெஸ் SQL 11 பின்னில் இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா போஸ்ட்கிரெஸ் 11 இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஃபோல்டரில் அதுக்கான டீட்டெயில் எதுவுமே இருக்காது. ஒரிஜினலாக டேட்டாபேஸோட கோர் கோடிங் எல்லாம் இங்கே சேவ் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரிஜினலாக டேட்டாபேஸோட டீட்டெயில் இருக்கிற இடத்துல தான் அந்த போஸ்ட்கிரெஸோட கான்ஃபிகரேஷன் இருக்கும். அது போஸ்ட்கிரெஸ் கான்ஃபிக்னே இருக்கும். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம். இப்போ நான் விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு சிம்பிளாக என்ன பண்ணலான்னா pg environmental.batன்னு இருக்கு இல்லையா, இதை சும்மா நோட் பேடில் ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே நான் நோட் பேட் ++ல் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் pg டேட்டான்னு காமிக்குது. இதுதான் ஒரிஜினலாக நம்மளோட போஸ்ட்கிரெஸ் சர்வரில் உள்ள டேட்டாபேஸ் எல்லாம் சேவ் பண்ணியிருக்க இடம். இது பார்த்திங்கன்னா ஈகோலானில் இந்த ஃபோல்டரில் இருக்கிறதா சொல்லுது. ஆனால் போஸ்ட்கிரெஸோட கோடிங்கெல்லாம் எங்கள் டேட்டாபேஸோட கோடிங்கெல்லாம் இந்த பாத்தில் சேவ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ சிம்பிளாக இந்த பாத்துக்கு போகலாம். ஈகோலானில் pg data 11 நான் இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே. இதில் பார்த்திங்கன்னா ஈகோலானில் pg data 11ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதில் நிறையா ஃபைல் இருக்கும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையானது 2-3 ஃபைல் தான் தேவைப்படும். அதை நம்ம மட்டும் பார்ப்போம். இதில் போஸ்ட்கிரெஸ் SQL.confன்னு இருக்குது. இதுதான் இருக்கிறதுலே மெயின் ஃபைல். இதில் தான் டேட்டாபேஸோட கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைல் தான். நான் அடுத்ததை பார்க்கலாம். இதை நான் சும்மா இதை நோட் பேடில் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். இது எல்லா கான்ஃபிகரேஷன்ஸையும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா இதில் போய் சர்ச் போட்டு பார்ப்போம். போர்ட் அப்படின்னு போட்டு சர்ச் போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 5433 அப்படின்னு கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஐபி அட்ரஸ் ஸ்டார்னு போட்டிருக்காங்க. ஆனால் இது ஸ்டார்னால் லோக்கல் ஹோஸ்ட்டில் இப்போ ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், டிஃபால்ட்டு டு லோக்கல் ஹோஸ்ட் யூஸ் ஸ்டார் ஃபார் ஆல். இப்போ இது லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் ரன் ஆகும். இப்போ இதில் லோக்கல் ஹோஸ்ட்னு இங்கே வந்து போடலாம். இது ஒரிஜினலாக உங்களுக்கு தெரியல சர்வரை பற்றினா அந்த சர்வரோட டீட்டெயில் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் என்ன போர்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுமாரி என்ன டேட்டா பேஸ் அந்த சர்வரில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த டேட்டா பேஸ் நேமை கொடுத்துக்கலாம். எனக்கு தெரியலைன்னா போஸ்ட்கிரெஸ்னே கொடுத்துடலாம். அந்த டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு, அந்த சர்வரை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வேணும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லாமலும் பண்ணலாம். இல்லாமல் பண்ணுறதுனா லோக்கலில் ட்ரஸ்டட் சைட்னு சொல்லுவாங்க. பாஸ்வேர்டே இல்லாமல் உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணுற மாதிரி. அது மாதிரி பண்ணுறப்ப பாஸ்வேர்டு தேவைப்படாது, டேரெக்டாக உள்ளார போயிடலாம். ஆனால் நீங்கள் வெளியிலேருந்து தான் சர்வரை கனெக்ட் பண்ணுறீங்கன்னா கட்டாயமாக யூசர் நேம் பாஸ்வேர்டோடு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா யார் வேணாலும் கனெக்ட் பண்ணி உங்கள் டேட்டா பேஸை டெலீட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அதனால் நம்ம எப்போதும் சேஃபாக பாஸ்வேர்டோடையே கொடுக்கறது தான் நல்லது. லோக்கலில் யூஸ் பண்ணுறா இருந்தாலும் ஒரு டம்மி பாஸ்வேர்டுனாச்சும் போட்டு வைக்கிறது நல்லது. இதில் பார்த்தா நான் எந்த பாஸ்வேர்டும் கொடுக்கல. யூசர் நேம் வந்து போஸ்ட்கிரெஸ்னே இருக்குது, பாஸ்வேர்டு வந்து எம்டியாகவே விட்டுறலாம். இதை நான் சேவ்னு கொடுக்குறேன். இது எல்லாமே நம்ம ஃபில்லப் பண்ணிட்டோம். இதையும் நான் ஐபி போடாமல் இப்படி லோக்கல் ஹோஸ்ட்னு கூட போட்டுக்கலாம். இது அட்ரஸ்ங்கிற பேரில் எடுத்துக்குவோம். அதாவது ஹோஸ்ட் நேம்ங்கிற பேரில் அட்ரஸ்னால் நான் இப்போ ஐபி அட்ரஸ் போட்டோம் இல்லையா, அதுதான் அட்ரஸ். இப்போ இதை சேவ்னு கொடுப்போம். இதில் பார்த்திங்கன்னா இது டெஸ்ட் பண்ணி பார்க்குது. எனேபிள் டு கனெக்ட் சர்வர். என்னால் இந்த சர்வரை கனெக்ட் பண்ண முடியல, ஒரிஜினலாக இது ரன் ஆகுதான்னு கேட்குது. இப்போ இந்த டவுட் வரும், இது ரன் ஆகுதா இல்லையா. இது ஒரிஜினலாக நீங்கள் ரிமோட்லேருந்து அட்ரஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அங்கே சர்வர் ரன் ஆகுதா இல்லையானே நமக்கு தெரியாது. அதான் அவங்கள்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவங்க எப்படி இதை செக் பண்ணுவாங்கன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது போஸ்ட்கிரெஸ் இன்ஸ்டால் ஆகிருக்க இடம். போஸ்ட்கிரெஸ் 11 இன்ஸ்டால் ஆகிருக்க சர்வர்.
இதில் பின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லையா, இதில் தான் எல்லா ஃபைலும் exe ஃபைல்லாம் இருக்குது. இதுவே லினக்ஸாக இருந்தால் SO ஃபைல்ஸ் இருக்கும், அதாவது .exக்கு பதிலாக .so அது மாதிரி ஃபைல்ஸ் இருக்கும். இதில் நம்ம ஸ்டேட்டஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த exe யூஸ் ஆகும்னா pgctl exe. இப்போ இந்த exe-யை ரன் பண்ணால் உடனே நமக்கு ஸ்டேட்டஸ் சொல்லிடுமான்னா அப்படிலாம் சொல்லாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிக்கும். இது நான் விண்டோஸில் எப்படி பண்ணுறேன், லினக்ஸாக இருந்தால் நீங்கள் டெர்மினலில் போகணும். இது மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டேன். இதில் சிடி நான் அந்த பாத்தை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுக்குறேன். இப்போ pgctl நம்ம பார்த்தோம் இல்லையா, pgctl.exe நம்ம என்ன பண்ணலாம்னா இது மாதிரி அடித்து டேப் கொடுத்தீங்கனாலே இது தானாக வந்துடும். அந்த நேம் நியராக இருந்ததுன்னா அப்படி வந்துடுச்சு. ஆனால் இதில் போய் நான் என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது இல்லையா, அதுக்கு என்ன பண்ணலான்னா pg_ctl.exe-லேயே --help இது லினக்ஸாக இருந்தாலும் விண்டோஸாக இருந்தாலும் ரன் ஆகும் இதுமாரி. ஆனால் இந்த exe-லாம் நீங்கள் போய் லினக்ஸில் கொடுக்கக்கூடாது, விண்டோஸில் தான் கொடுக்கலாம். இதை --helpனு கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிற யூசேஜை ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. இதில் நமக்கு தேவையானதை மட்டும் பார்க்கலாம். இதில் நமக்கு என்ன பண்ணலாம், ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ரீஸ்டார்ட்டு, ஸ்டேட்டஸ், இதுதான் நமக்கு இப்போ தேவைப்பட போகுது. நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக டேட்டா பேஸை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு தான் டெமோவை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஸ்டேட்டஸ் போட்டு பார்க்கலாம். ஸ்டேட்டஸ்னு போட்டு என்டர் அடித்தா என்ன சொல்லணும்னா எனக்கு எந்த டைரக்டரின்னு சொல்லுங்கள் அப்போ தான் சொல்ல முடியும்னு சொல்லுது. டைரக்டரிங்கிறது ஒரிஜினலாக எங்கெல்லாம் டேட்டா பேஸ் சேவ் ஆகுதோ அந்த ஃபோல்டரோட பார்த்து கொடுங்க, அப்போ தான் நம்மளால் சொல்ல முடியும்னு சொல்லுது. இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்காங்க அழகாக pgctl status -D போட்டு அந்த டேட்டா டைரக்டரியை கொடுங்க அப்படின்னு. நம்ம டேட்டா டைரக்டரி எது, இந்த D:11 pg data11 இதை நான் எடுத்துக்கிறேன். அப்படி காப்பி பண்ணி பார்த்தா மட்டும் இதான். இப்போ ஸ்பேஸ் விட்டு -D ஸ்பேஸ் விட்டு அந்த பாத்தை பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு ஸ்டேட்டஸ் சொல்லும் நோ சர்வர் ரன்னிங், எந்த சர்வரும் இந்த பாத்தில் ரன் ஆகலைன்னு சொல்லுது. சரி, நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே ரன் ஆகலை இல்லையா, start ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். இப்போ ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுது. ஏன் சொல்லுதுன்னா எந்த லிசனிங் அட்ரஸும் எனக்கு இல்லை, அதனால என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. ஏன் இதில் லிசனிங் அட்ரஸ் இல்லைன்னா அதுக்கு ரிலேட்டடாக இன்னொரு ஃபைல் இருக்குது. இங்கே pghba configன்னு ஒரு ஃபைல் இருக்குது இல்லையா, இதில் தான் எந்த ஐபி அட்ரஸ் எல்லாம் இந்த போஸ்ட்கிரிப்ட் சர்வர் லிசன் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன்னா யாராவது ஒருத்தர் வந்து உங்கள் ஐபி அட்ரஸை கனெக்ட் பண்ணி சர்வரை கனெக்ட் பண்ணிடக்கூடாது. அதாவது பாஸ்வேர்டே போடலைனாலும் ஆக்சஸ் பண்ண விடாமல் தடுக்கிறதுக்காக இது மாதிரி ஒரு செக்யூரிட்டியை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க போஸ்ட்கிரிப்ட் சர்வரில். நம்ம இதை ஒரு நோட் பேடில் ஓப்பன் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணி வச்சுட்டேன். கமெண்ட் பண்ணுறதுக்கு ஹேஷ் யூஸ் பண்ணுறாங்க. இதில் இங்கே இருக்குது, இதுதான் என்ட்ரி. இதில் எந்த டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணலாம், எந்த யூசர் கனெக்ட் பண்ணலாம், எந்த அட்ரஸ்லேருந்து கனெக்ட் பண்ணலாம், என்ன மெத்தடில் கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம வந்து இதில் ட்ரஸ்ட்டுன்னு கொடுத்து வச்சுருக்கோம். ட்ரஸ்ட்டுங்கிறதுக்கான அர்த்தம் பாஸ்வேர்டு வேண்டாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ இதை நான் இதை எடுத்து விட்டேன். இதை எடுத்து விட்டுட்டு சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்வர் ஸ்டார்டட்னு வந்துடுச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்னா இதுக்கு ஒரு லிசனிங் போர்ட் கிடச்சிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம அங்கே போய் திருப்பி ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுத்து பார்க்கலாம். இப்போ சொல்லுது நோ PGA config, இதில் இந்த மாதிரி ஹோஸ்ட் என்ட்ரியே இல்லை. ஏன்னா லோக்கல் ஹோஸ்ட்னு போட்டிருக்கோம். இந்த சிஸ்டம் ஐபி வெர்ஷன் 6 யூஸ் பண்ணுறதுனால இப்படி ஒரு என்ட்ரி இருந்தால் தான் அங்கே சர்வரை கனெக்ட் பண்ண முடியும்.
நம்ம என்ன பண்ணிட்டோம், 127 மட்டும்தான் எனேபிள் பண்ணியிருக்கோம், மற்றதை எனேபிள் பண்ணலை. நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ கீழே உள்ள ஹோஸ்ட் ஐபி வெர்ஷன் 6ஐயும் எனேபிள் பண்ணுறோம். எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, என்ன பண்ணலான்னா ரீஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரீஸ்டார்ட் ஆன உடனே நம்ம திருப்பி போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க, ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியாது. முக்கால்வாசி பிரச்சனை இங்கேயே இருக்காது, எல்லாமே சர்வரில் இருக்கும். சர்வரில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இங்கே போட்டோன்னா தானாகவே கனெக்ட் ஆகிட போகுது. நம்ம அந்த பிரச்சனையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இப்படி எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டு ஒன்று ஒன்றா எனேபிள் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இதில் எல்லாமே போட்டு வச்சுட்டேன். இப்போ சேவ் கொடுத்து பார்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா சேவ் ஆகிடுச்சு. சேவ் ஆகி லோக்கல் ஹோஸ்ட் கனெக்ட் ஆகிடுச்சு. நான் கிளிக் பண்ணால் டேட்டா பேஸ் அதில் என்னென்ன இருக்கோ அந்த டேட்டா பேஸ் எல்லாம் வந்துடுச்சு. இப்படி தான் ஒரு ப்ராப்பராக ஒரு டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணணும். இதுலேயே அடிஷ்னல் செக்யூரிட்டி நிறையா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா டேட்டா பேஸுமே வந்துடுச்சு இல்லையா நமக்கு. அப்படி இல்லாமல் இந்தந்த டேட்டா பேஸ்க்கு மட்டும்தான் ஆக்சஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அதை போக போக பார்க்கலாம். இது வந்து பேசிக்காக ஒரு போஸ்ட்கிரெட்ஸ் டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கான வழி. இதில் பார்த்திங்கன்னா ரோல்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம இப்போ கனெக்ட் பண்ணது போஸ்ட்கிரெட்ஸுங்கிற யூஸரை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணோம். இந்த போஸ்ட்கிரெட்ஸ் யூஸர் எந்தெந்த டேட்டா பேஸ்க்கெலாம் ஆக்சஸ் இருக்கோ அதெல்லாம் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். இது இப்போ லோக்கல் ஹோஸ்ட்டுங்கிறதுனால எல்லாத்துக்கும் ஆக்சஸ் இருக்குது. ஒரிஜினல் சர்வரில் பண்ணும்போது ஒரு டேட்டா பேஸ்க்கும் ரோல்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. ஒரு டேட்டா பேஸ்லேயே ஒரு டேபிள்ஸ்க்கு கூட ரோல்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க. அது வந்து ப்ராஜெக்டோட செக்யூரிட்டி லெவலை பொறுத்து இருக்குது. செக்யூரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கணும்னா சில நேரத்தில் ஒரு டேபிளில் உள்ள ரோஸை எந்த யூஸர் கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த போஸ்ட்கிரெட்ஸில் ரோலபிள் செக்யூரிட்டி வரையும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பப்ளிக் வந்து ஒரு டேபிளில் உள்ள 5 காலத்தில் 2 மட்டும்தான் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அதுக்கான செக்யூரிட்டி சிஸ்டம் கூட இதில் பண்ண முடியும். அதுக்கான எல்லா வழியுமே இருக்குது. அது போக போக அட்வான்ஸ்டாக போகிறப்ப என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இதுதான் பேசிக். இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இந்த கனெக்ஷனே வேண்டாம், டெலீட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்கள், ரிமூவ் சர்வர். ரிமூவ் சர்வர்னால் நிறைய பேர் பயப்படுவாங்க, எல்லாமே அங்கே உள்ளது ரிமூவ் ஆகிடுமோ அப்படின்னு. அப்படி எதுவுமே கிடையாது. சர்வரில் உள்ள எந்த எதையும் கையை வைக்காது. இது வெளியில் கிளிக் பண்ணும்போது நீங்கள் போய் உள்ள டேட்டா பேஸை டெலீட் பண்ணால் தான் ஒரிஜினலாக டேட்டா பேஸ்லாம் டெலீட் ஆகும். இது வந்து வெறும் கனெக்ஷன் தான். இதை ரிமூவ் சர்வர்னு கொடுத்தீங்கன்னா எஸ் கொடுத்தா ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு இந்த குரூப் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக போய் ரிமூவ் சர்வர் குரூப் இதையும் ரிமூவ் பண்ணிட்டு போயிடலாம். இதுதான் பேசிக் ஒரு சர்வரை பிஜி அட்மினில் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.